நான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் சொல்கிறேங்க. இத நீங்க உங்க கவனத்தில வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்ட வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அதில நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்க இண்டிகேட்டர்ஸ் தான். அ இந்த இந்த இதெல்லாம் நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு மூவ் பண்றேன். இதெல்லாம் இதில எத்தனை இண்டிகேட்டர் இருக்குன்னு பார்த்துக்கங்க. டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். மார்க்கெட் மேலே போகுமா, கீழே போகுமா, எவ்வளோ போகும், எவ்வளோ கீழே வரும், எவ்வளோ மேலே வரும், எங்கே திரும்பும், எங்கே பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் யூஸ் ஆகும். பார்த்தீங்களா? இது ஒரு வகையான இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸுங்க. இதுவும் பார்த்துக்குங்க. மெயின் டைப் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டர்ஸ் இது. இதுவும் அதே மாதிரி தாங்க. இதுவும் அப்படிதான். டைப் ஆஃப் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். நான் ஜூம் பண்ணியும் காட்டுறேங்க நானு. உங்களுக்கே தெரியுங்க. எக்ஸாம்பிள் போலிங்கர் பேண்ட்ஸுங்க, மூவிங் ஆவரேஜ், ட்ரெண்ட் லைனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி, ஆர்ஓசி, ஆர்எஸ்ஐ இந்த மாதிரியெல்லாம் ஆக்சிலேட்டர், ஓவர்ரேஸ்ன்னு சொல்லியிருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் சர்வே ஆஃப் எக்கனாமிக்ஸு, பாக்ஸ் ஆஃப் ரிசிப்ட்ஸு, கிஃப்ட் ரேப் சேல்ஸுங்க, என்னென்னமோ நிறையன்றிருக்கு. என்எஃப்ஐசி கான்ஃபிடென்ஸ் சர்வே இப்படி எல்லாம் இதெல்லாமே இண்டிகேட்டர்ஸ் தாங்க சார். எந்த இண்டிகேட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் பாருங்கள் மார்க்கெட்டு இண்டிகேட்டர்ஸ் சொல்லி இருக்கும் பார்த்திங்கன்னா. இதுவும் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படியெல்லாம் ஒவ்வொரு இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படி சொல்கிறது. இதுவும் பாருங்கள் எத்தனை இண்டிகேட்டர் இருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்குங்க மார்க்கெட்டை சர்வே பண்ணுறதுக்கு, ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை இண்டிகேட்டரு நான் யூஸ் பண்ணலைங்க. நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். ஒரு இண்டிகேட்டர். அந்த ஒரு இண்டிகேட்டர் மார்க்கெட்டை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும். அதில் நான் இருந்த விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இது பாருங்கள். நிஃப்டி இன்றைக்கி இன்ட்ராடே லைவ் சார்ட்டுங்க. நான் யூஸ் பண்ணுறது ஒரே இண்டிகேட்டர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த இண்டிகேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேங்க. இன்றைக்கி நடந்த இண்டிகேட்டரு என்ன வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இண்டிகேட்டர் பல வேலைகளை செய்யும்னு சொல்லியிருக்கேன். எல்லா 10 இண்டிகேட்டர் செய்யக்கூடிய வேலை ஒரு இண்டிகேட்டர் செய்யணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் நேரோ இண்டிகேட்டர். இந்த மாதிரி நேரோ இண்டிகேட்டர் இருந்தால் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். டவுன் சைடு, அப் சைடு அல்லது பிரேக் அவுட் ஆகும்னு அர்த்தம். அப்படி பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு இந்த நேரோ இண்டிகேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது எதுக்காக அந்த பேருன்னு சொல்லிடுறேன். மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணினதே பார்த்திங்கன்னா S1, R1, S1, S2, S3, S4கே வந்துருச்சு. S3யில் ஓப்பன் ஆகி S4கே மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த இண்டிகேட்டருக்கும் இந்த S3க்கும் மார்க்கெட்டு சம்மந்தமே இல்லாமல் ஓப்பன் ஆகிருக்கு. இண்டிகேட்டருக்கு சம்மந்தம் இல்லாமல் மார்க்கெட்டு கீழே உங்களுக்கு டெப்த்தில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இண்டிகேட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் 25.800 டு 25.830 நாளைக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் 25.500 டு 550 இருக்கக்கூடிய மார்க்கெட்டு 25.500 வச்சுக்கலாம். இந்த 25.500லிருந்து 25.800க்கு நாளைக்கு மார்க்கெட்டு வரும். ஓப்பன் ப்ரைஸே வந்தாலும் வரும், அல்லது இங்கேருந்து அங்கே மேலே வந்தால் நியூட்ரல் இங்கே ஓப்பன் ஆகி மேலே வந்தாலும் வரும், அல்லது 25.800க்கு நாளைக்கு வரும். நாளைக்குன்னா சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை வரும். அப்படி வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. 25.500 இருக்கக்கூடிய மார்க்கெட்டு 25.800க்கு வரும். இந்த இண்டிகேட்டரை வந்து மார்க்கெட்டு கண்டிப்பாக தொடும். அப்போ இந்த 300 பாயிண்ட்டு உங்களுக்கு இந்த கேப் டவுன் ஆன 300 பாயிண்ட்டு மீண்டும் இந்த கேப் ஃபில்லிங்கு வரணும். அதை இண்டிகேட்டரும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கிறேன் நான். அப்படி வந்துச்சுன்னா இப்போ நான் ஒரு கால் ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ம் 25,650 நிஃப்டி கால் ஆப்ஷன் இப்போ ஓடிட்டுருக்கிற இடம் பாருங்கள். 64 ரூபாயில் ஓடிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் 44 டு 50 40 டு 50க்கு நீங்கள் பை ப்ரைஸ்க்கு போட்டு வைங்க. அல்லது நீங்கள் இப்போயே வாங்கினாலும் சரி, இந்த 40 டு 50 டு நீங்கள் பை ஆவரேஜ் பண்ணாலும் சரி, இதனுடைய அதிகபட்ச டார்கெட்டு 140க்கு வருங்க. அப்போ 40 ரூபாயிலேருந்து 140க்கு வந்துச்சுன்னா 4 4 மடங்கு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிஃப்டி வந்து இண்டிகேட்டருக்கே வரும். நாளைக்கு அந்த கேப் ஃபில்லிங்காக அந்த இண்டிகேட்டருக்கு மார்க்கெட்டு கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது இந்த 40 ரூபாயில் வாங்கினாலும் 50 ரூபாயில் வாங்கினாலும் சரி, 60 ரூபாயில் வாங்கினாலும் சரி, 140 உங்களுக்கு டார்கெட் சார். இந்த டெக்னிக்கல்
வேலை செய்யுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எல்லாருமால இண்டிகேட்டர் வந்து நான் ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய 10 வேலையில செய்யக்கூடிய ஒரே 10 வேலையில செய்யக்கூடிய இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேட்டர் வேலை செய்யும். அந்த இண்டிகேட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். அந்த இண்டிகேட்டர் இன்றைக்கி நடந்த இண்டிகேட்டருக்கு பேரும் நான் சொல்லிட்டேன். விர்ஜின் இண்டிகேட்டர்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் நான். பார்த்துக்குங்க. இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். ட்ரேட் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் சரிங்க சார். இப்போ 25,650 கால் ஆப்ஷன் 44 to 50 நீங்கள் வாங்க சொல்லியிருக்கிறேன். சிஎம்பியில் வாங்கினாலும் சரி, டார்கெட் 140 உங்களுக்கு திங்கள் செவ்வாய்க்கில் வரும்னு சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி நிஃப்டி 25,500 இருக்கிறது 25,800க்கு வரும்னு கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஒரு நாள் 2 நாள் நான் சொல்கிறது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வராவிட்டாலும் இன்றைக்கி வரதுக்கு சான்சஸ் இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டி இல்லை, அது சொல்ல முடியாதுங்க மார்க்கெட்டை பற்றி. ஆனால் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் திங்கட்கிழமை உங்களுக்கு இது வர்றதுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். நான் டெக்னிக்கலை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறேன். நான் வேறு எதை பற்றி பேசுகிறேன். நான் விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சார். நன்றி சார்.